எல்லாம் விதிப்படி நடக்கும் என்றால் அந்த விதியை மாற்ற நான் யார்? எங்கிருந்தோ வந்த ஒரு ஒளி என் காதுகளின் ஜவ்வை கிழித்துக் கொண்டு என்னுள் சென்று என்னை தாக்கியது. ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. சற்று நேரத்தில் சட்டென்று எழுந்தேன். என் கண்களில் வழியும் கண்ணீரை துடைத்தேன். எழுந்திரு மனமே எழுந்திரு, உன்னால் முடியும் போராடு என்று என் மனதிற்கு நானே கட்டளையிட்டுக் கொண்டேன். அன்று தொடங்கியது என் போராட்டம். வணக்கம். நம் வாழ்க்கையில் விதி என்று சில விஷயங்களை மறந்து மனதை ஆறுதல் படுத்திக் கொண்டாலும் எங்கோ ஒரு மூலையில் அதன் வலி இருந்து கொண்டேதானே இருக்கிறது, இல்லையா? இங்கு நம் வாழ்க்கை 2 விஷயங்களால் ஆனது. ஒன்று செய்திருக்கலாம், இதை செய்திருக்கலாம், மற்றொன்று இதை செய்யாமல் இருந்திருக்கலாம் என்பதை பொறுத்துதான் அமைகிறது. இதில் நம் வாழ்க்கையில் செய்ய முடியாததை செய்துவிட்டால் பரவாயில்லை, ஆனால் செய்ய முடிந்ததை செய்யாவிட்டால் நம் வாழ்க்கை பரிதாபத்திற்குரியதாக மாறுகிறது. இந்த போராட்டமான வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை இருந்தாலும், எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையில் நகர்ந்தாலும் நம் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகி விட வேண்டும் என்பதையே வாழ்க்கை உணர்த்துகிறது என்பதை உணர்ந்த நேரம் அது. நீங்க என்ன சொல்றீங்க?